வார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளும் பங்குனியில வர பௌர்ணமியோட சிறப்புகளும் பார்க்க போறோம். எப்பவுமே வருஷம் பங்குனி மாசம் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த நாள் தான் பங்குனி உத்திர திருவிழாவா நடக்கும். பங்குனி மாசம் இந்த வருஷத்துல வர்ற 12வது மாசம் நட்சத்திரம் 12வது நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். அந்த ரெண்டும் சேர்ந்து வர்றதுதான் பங்குனி உத்திர திருவிழா. இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த திருவிழாவா இருக்கு. எல்லா முருகப்பெருமானோட ஆலயங்கள்லயும் ரொம்ப விசேஷமா முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடக்கும். முருகப்பெருமானுக்கு திருமணம் நடக்கும். பங்குனி உத்திரம் 10/4/2025 பகல் 12:24 மணிக்கு ஆரம்பிக்குது உத்திர நட்சத்திரம். அது 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் மாலை 3:10 வரைக்கும் இருக்கு. உங்க ஊர்ல முருகர் கோயில்ல எந்த நாள்ல பங்குனி உத்திரம் விழா கொண்டாடுறாங்களோ அந்த நாள் பார்த்து நீங்க விரதம் இருந்துக்குங்க. இல்லைன்னா நீங்க நட்சத்திர பிரகாரம் இருக்கிறதுனா உங்க முறை என்னமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி தெய்வ வழிபாடு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே பௌர்ணமி 12/4/2025 பங்குனி 29ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி திதி அதிகாலை 4:13க்கு ஆரம்பமாயிருது. 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:03 வரைக்கும் தான் இருக்கு. பௌர்ணமியும் உத்திரமும் மாத்தி மாத்தி தான் வந்திருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையே கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறத கல்யாண விரதம் தான் நம்ம சொல்றோம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு விடிய காலையில எந்திரிச்சு வீட்டில் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வரணும். விரதம் இருக்கிறீங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து அன்று மாலை வீட்டில் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்றது சிறப்பு. அதனால திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் ஆண்களும் இந்த நாளில் விரதம் இருந்து ஆலயங்களில் நடக்கிற தெய்வங்களோட திருமணத்தை போய் தரிசனம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷம் வரங்காட்டி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதா இந்த பங்குனி உத்திரத்தோட ஐதீகமா இருக்கு. திருவிளக்கு தீபத்துல பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிவபெருமானும் பார்வதி சாமியும் ஜோதி ஸ்வரூபமா இருக்காங்க. அதுல எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி வழங்குறாங்க அப்படிங்கறதும் ஐதீகமா இருக்குது. இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு வயதான தம்பதிகளுக்கு உணவிட்டு அவங்கள உபசரிச்சு வாழ்த்து பெற்றோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். இந்த நாள்ல நிறைய தெய்வங்களும் அவதாரம் எடுத்த நாளாகவும் இருக்கு. தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாளாகவும் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மைக்கு திருமணம் நடந்தது இந்த நாள் தான். மீனாட்சியை திருமணம் செஞ்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரா நம்ம சிவபெருமானு ஆசி வழங்கினதும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். இப்பவும் ஆண்டுதோறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த விழா சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. சிவபெருமான தவத்துல இருக்கிறாரு. அவரோட தவத்தை கலைக்க சொல்லி தேவர்கள் சொல்லும் போது மன்மதன் அம்பு விட்டு சிவபெருமான தவத்தை கலைச்சதையும் சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து வந்த தீஜுவலையினால மன்மதன் எரிஞ்சு போயிடுறாரு. அப்ப ரதியாட கவலைய தீர்த்து வைக்கிறதுக்கு மன்மதனுக்கு உயிர் கொடுத்த நாளும் இந்த நாள் தான். முருகப்பெருமானு தெய்வானைய உத்திர நட்சத்திர நாள் தான் திருமணம் நடத்திக்கிட்டாரு. அதனாலதான் பங்குனி உத்திரம் அப்படின்னு ரொம்ப இது முருகர் கோயில்ல விழாவா இருக்கு. மகாலட்சுமி மகாவிஷ்ணுவோட மார்புல இடம் பிடிச்சதும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். பார்க்கவ மகரிஷிக்கு மகளா மகாலட்சுமி பார்க்கவிங்கிற பேர்ல இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் இந்த பூமியில அவதாரம் பண்ணினாங்க. அதனால இந்த நாள் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய நாளாவும் இருக்கு. பெரும்பாலான மகாவிஷ்ணுவோட கோயில்கள மகாவிஷ்ணுவும் அம்பாளும் மணக்கோலத்துல காட்சி அளிப்பாங்க. இன்னைக்கும் காஞ்சி வரதராஜர் ஆலயத்துல ஸ்ரீபெருந்தேவி தாயார் சன்னதியில ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் அப்புறம் பெருந்தேவியார் தாயார் சகிதமா நம்ம ஸ்ரீ வரதராஜர் பக்தர்களுக்கு காட்சி தருவாரு. காஞ்சி காமாட்சி ஏகம்பரேஸ்வர் திருமண விழா நடைபெற்றதும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். இந்த நாள்ல அதே மண்டபத்துல இப்ப நிறைய பேரு பக்தர்களும் திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஸ்ரீராமரும் சீதாதேவியும் லக்ஷ்மணன் ஊர்மிளாவையும் பரதன் மாண்டவியையும் சத்ருக்கன் சுரதகீர்த்தியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சந்திர பகவான் 27 மனைவிகளை
திருமணம் பண்ணிக்கிட்டதும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் நம்ம காரைக்கால் அம்மையாரு முக்தி அடைஞ்சாங்க. அந்த முக்தி அடைஞ்ச நாள்ல பக்தர்களுக்கு தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வச்சு விநியோகம் பண்ணுனா அவங்களோட தாகத்தை தணிச்சா அவங்களோட பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. எப்பவுமே திருவண்ணாமலை கிரிவர வர்றதுன்னா முழு நிலவு நாளில் முழு சந்திரனோட ஒளி நம்ம மேல படணும். மலையே சிவனா இருக்காங்க, சித்தர்கள் நம்ம கூடவே நடக்கிறாங்கன்னு ஐதீகமா இருக்கு. மூலிகை காத்து நம்ம மேல பட பெருமானோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே கிரிவலம் வந்தா நம்ம உடலும் மனமும் சுத்தமாகும், தீராத வியாதிகள் தீரும் அப்படிங்கிறது தான் நமக்கு திருவண்ணாமலையை கிரிவலம் வர்றதுதான் ஐதீகமா இருக்கு. திருவண்ணாமலையை கிரிவலம் வரும்போது அங்க இருக்கிற சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பு. சாதுக்கள வடிவுல தான் சித்தர்கள் இருக்கிறதாங்க. அவங்களுக்கும் அன்னதானம் செய்யறதுனால நம்ம முன் ஜென்மத்த பாவங்களும் அகலும், முழு பயனும் கிரிவலம் வர்றதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் ஐயப்பன் அவதரிச்ச நாள். மகாலட்சுமி அவதரிச்சதும் இந்த பங்குனி உத்தரத்துல தான் அவதரிச்சிருக்காங்க. ஐயப்பன் அவதரிச்ச நாள்ல சபரிமலை ஐயப்பன் கோவில்ல விசேஷ பூஜைகள் நடக்கும். இந்த நாள்ல தான் மகாலட்சுமி அவதரிச்சாங்கன்னா பார்க்கவ மகரிஷிக்கு மகளா நம்ம மகாலட்சுமி தாயி அவதரிச்சாங்க. சிவபெருமானுக்கும் பார்வதி சாமிக்கும் திருமணம் நடந்தத அகத்திய மாமுனிவர் பொதிகையில இந்த நாள்ல தான் தரிசனம் பண்ணாரு. முருகப்பெருமானுக்கு இது திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசியில சூரபத்மனனை வதச்சிட்டு மறுநாள் திருப்பரங்குன்றத்துல தெய்வானிய மனம் முடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பங்குனியில வள்ளிய திருமணம் செஞ்சுக்கிறாரு. இதன் காரணமா தான் பழனியில பங்குனி உத்தரம் சிறப்பா கொண்டாடுறான். திருச்செந்தூர்ல சிறப்பு இன்னொன்னு என்னன்னா, பங்குனி உத்தர நட்சத்திரத்துல பிறந்த திருமணம் ஆகாத பெண்களும் திருமணத்துக்கு பிறகு நாளி கிணத்துல போய் நீராடி அதுக்கப்புறம் கடல்ல குளிக்கணும். அப்புறம் முருகப்பெருமான அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணணும். இந்த பரிகாரத்தை செஞ்சா தீராத இன்னல்கள் அவங்களுக்கு தீரும் அப்படிங்கறத ஐதீகமா இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான பங்குனியில தான் திருமணம் நடந்தது அப்படிங்கறதுனால திருமணத்துக்கு காத்திருக்கிற பெண்களும் ஜாதக ரீதியா செவ்வாய் தோஷம் உள்ளவங்களும் எந்த காரணமுமே இல்லாத திருமணம் தள்ளி போகுது இல்லையா, அவங்களும் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கிற முத்துக்குமாரசாமிய முருகப்பெருமான தான் வணங்குனா நிச்சயமா அவங்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம். திருவையாறு அருகே இருக்கிற திங்களூர் ஆலயத்துல ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தன்னைக்கு காலையில 6 மணிக்கு சூரிய கதிர் சிவபெருமானு மேல படும். அதே மாதிரி மறுநாள் மாலை 6 மணிக்கு சந்திர பகவானோட ஒளிக்கிரணம் சிவலிங்கத்து மேல படுற அதிசயம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, பார்க்கலாம். அந்த தரிசிக்கிறவங்களோட பாகம் விலகும். தண்ணீர் பந்தல் அமைச்சு நீர் மோரு பானகம் பக்தர்களுக்கு வழங்குனா வற்றாத வளம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல 48 வருஷம் தொடர்ச்சியா பங்குனி உத்தரம் விரதம் இருக்கிறவங்களுக்கு மறுபிறவியே இல்ல அப்படிங்கறதும் ஐதீகமா இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் அதை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து பக்தர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு போய் அங்கிருந்து காவிரி நதியில தீர்த்தம் எடுப்பாங்களாம். புனித நீர்னு சொல்ற தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு பழனியில போகரால் நிறுவப்பட்ட நம்ம நவபாசான முருகனுக்கு அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் பங்குனி உத்தரத்தன்னைக்கு வெயில் ரொம்ப கடுமையா இருக்கும் இல்லையா, நவபாசனத்துக்கு சில வெப்பத்தால சிதந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த மூலிகை கலந்த காவிரி நதியினால நீரால குளிர்விப்பதற்காக ஏற்பட்ட விழா தான் பங்குனி உத்திர திருவிழா. பழனியில நடக்கிற பங்குனி உத்திரம் திருவிழாவும் தேரோட்டம் தான் ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்கு. பௌர்ணமி எப்பவுமே 12 மாசத்துல வர மாதிரி நீங்க பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அரச மரத்துக்கடி இருக்கிற விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு உங்க குலதெய்வத்தை எப்படி முறையா வழிபடணுமோ அது மாதிரி வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்றதும் சிவபெருமான வழிபாடு பண்றதும் மகாவிஷ்ணு வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பு. உங்க உடல்நிலை உங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நீங்க எப்படி விரதம் இருந்து வழிபாடு பண்றீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. அப்படி விரதம் இருக்க முடியாதவங்கள தெய்வம் ஒன்றும் தண்டிக்காத. அவங்க கிரக நிலையோ
கர்மா என்ன சொல்லுதோ அது மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இதை கேட்கறதுக்கும் அவங்களோட கர்மா இருந்தால் தான் இது மாதிரி தெய்வீக சொற்களையோ கதைகளையோ வழிபாட்டு முறையோ கேட்க முடியும். எது நடந்தாலும் நல்லதுக்கே. இதுவும் கடந்து போகும். பங்குனி உத்தர விழாவையும் பௌர்ணமி பூஜையும் வழிபாடு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். நல்லதே நடக்கும். நம சிவாயா.